இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அன்பு சகோதரமே, இந்த 30வது அதிகாரத்தில் யாக்கோப்பு லேயாவுடனும் அவருடைய பணிப்பெண்ணுடனும் ராக்கேலின் பணிப்பெண்ணுடனும் ராக்கேலுக்கும் குழந்தை பேரை கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த குழந்தை பேர் ராக்கேலுக்கு கடைசி வரை கிட்டாத ஒரு தருணத்தில் இவர்கள் 2 பேருமே அக்கா தங்கச்சிங்க ராக்கேலும் லேயாவும் குழந்தை செல்வம் எப்படி அதிகப்படுத்துவது என்பதை நினைத்து அவர்கள் தங்களுடைய வேலை பெண்களையும் பணிப்பெண்களையும் யாக்கோப்பின் வழியாக குழந்தை பெற செய்கிறார்கள். இதன் வழியாக அவர்கள் செல்வத்தில் மிகப்பெரிய செல்வம் குழந்தை செல்வம் என்பதை கருத்தில் கொண்டு அந்த குழந்தை செல்வத்தை பெருக்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக ராக்கேல் கடவுளுடைய வல்லமையால் யோசேப்பை பெற்றெடுத்தார். யோசேப்பு அவர்தான் கடைக்குட்டியாக, அதுவும் 11வது குழந்தையாக யாக்கோப்புக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரம். இதற்கு அப்புறம் யாக்கோப்பு தன்னுடைய மாமனாகிய லாபானிடம் போய், நான் எவ்வளவு காலம் உன்னிடம் அடிமையாக நான் வேலை பார்த்து கொண்டிருப்பது, என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய சொந்த ஊருக்கு அனுப்பி வையும் என்று முறையிடுகிறார். நான் உனக்கு எல்லா வேலையும் செய்திருக்கிறேனே, நான் வந்ததிலிருந்து உனக்கு செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை அவரிடம் கேட்க லாபானோ அதை மறுக்கிறார். ஏனெனில் யாக்கோப்பின் வழியாக லாபான் அதிகப்படியான செல்வங்களை ஈட்டியிருந்தார். அதனால் உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், நீ ஏன் போகிறாய் என்று சொல்லி அவரை தடுக்கிறார். ஆனால் யாக்கோப்பு, அப்படியானால் என்னுடைய உடைமைகளை எனக்கு கொடு என்று கேட்க அவர்களிடம், சரி எடுத்துக்கொள், இதோ இங்குதான் அந்த ஆடுகளை பிரித்து அந்த புள்ளி வைப்பது, வரியில் உள்ளது அல்லது கருப்பாடுகளை எனக்கு பிரித்து கொடு என்று சொல்லும் பொழுது லாபான் ஒரு லாபகமாக அவனுடைய அந்த மாதிரியான ஆடுகளை எல்லாம் தன்னுடைய புதல்வரிடம் அனுப்பி வைக்கிறான், மீதி உள்ளதை. ஆனால் யாக்கோப்பு தன்னுடைய மந்தையை பெருக்கிக் கொள்ள சில சூழ்ச்சிகளை செய்வதையும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதரமே, இந்த அதிகாரத்தின் வழியாக கண்டிப்பாக லேயாவும் ராக்கேலும் இடையே நடந்த ஒரு சில உரையாடலை பார்க்கும் பொழுது மன வருத்தத்தை கொடுக்கும். லேயா தன்னுடைய சகோதரியான ராக்கேலை பார்த்து அவமானமாக அவரை இழிவுபடுத்துவதையும், குழந்தை பேர் இல்லாதவர்கள் எவ்வளவு வேதனைப்படுவார்கள் என்பது இங்கு தெளிவாகிறது. இந்த நாளில் நாமும் இதோ நம்மிடம் எத்தனையோ பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்திற்காக வேண்ட சொல்லியிருப்பாங்க, அவர்களுடைய வேதனையை பகிர்ந்திருப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபித்தவர்களாக அதிகாரத்துக்கு நாம் செவிமடுப்போம். தாம் யாக்கோப்புக்கு பிள்ளை பெறவில்லையே என்று ராக்கேல் தம் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டார். அவர் தம் கணவனை நோக்கி, நீர் எனக்கு பிள்ளைகளை தாரும், இல்லையேல் செத்துப்போவேன் என்றார். யாக்கோப்பு அவர் மீது சினம் கொண்டு, நான் என்ன கடவுளா, அவரல்லவா உனக்கு தாய்மை பேறு தராதிருக்கிறார் என்றார். அப்பொழுது ராக்கேல், இதோ என் பணிப்பெண் பில்கா, நீ அவரோடு கூடி வாழ்வீர், அவள் எனக்காக பிள்ளை பெற்று என் மடியில் வைக்க நானும் அவள் மூலம் பிள்ளை பெறுவேன் என்றார். பின்பு அவருக்கு தம் பணிப்பெண் பில்காவை மனைவியாக கொடுக்க அவரும் அவருடன் கூடி வாழ்ந்தார். பில்கா கருவுற்று யாக்கோப்புக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தாள். ராக்கேல், ஆண்டவர் எனக்கு நீதி வழங்கி என் மன்றாட்டை கேட்டருளி எனக்கு ஒரு மகனை தந்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்னும் பெயரிட்டார். பில்கா மீண்டும் கருவுற்று மற்றொரு மகனை பெற்றால் ராக்கேல், நான் என் சகோதரியோடு கடுமையான போராட்டங்களில் ஈடுபட்டு வெற்றி கொண்டேன் என்று கூறி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டார். லேயா தமக்கு பிள்ளை பேர் நின்றுவிட்டதென்று கண்டு தம் பணிப்பெண் சில்பாவை யாக்கோப்புக்கு மனைவியாக கொடுத்தார். லேயாவின் பணிப்பெண் சில்பா யாக்கோப்புக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தால் லேயா, நான் நற்பேறு பெற்றுள்ளேன் என்று சொல்லி அவனுக்கு காத்து என்று பெயரிட்டார். லேயாவின் பணிப்பெண் சில்பா மீண்டும் யாக்கோப்புக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தாள். லேயா எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி
பெண்டீர் என்னை மகிழ்ச்சி பெற்றவள் என்பார் என்று சொல்லி அவளுக்கு ஆசோர் என்று பெயரிட்டார். கோதுமை அறுவடை காலத்தில் ரூபன் வயல்வெளியில் தூதாயும் கனிகளை கண்டு அவற்றை தன் தாய் லேயாவிடம் கொண்டு வந்து கொடுத்தான். ராக்கேல் அவரிடம், உன் மகன் கொண்டு வந்த தூதாயும் கனிகளில் எனக்கு கொஞ்சம் கொடு என்று கேட்டார். அதற்கு அவர், என் கணவனை நீ பறித்து கொண்டது போதாதா? என் மகன் கொண்டு வந்த கனிகளையும் பறித்து கொள்வாயோ என்றார். அப்பொழுது ராக்கேல், சரி, உன் மகன் கொண்டு வந்த தூதாயும் கனிகளுக்கு பதிலாக அவர் இன்றிரவு உன்னோடு கூடியிருக்கட்டும் என்றார். மாலை வேளையில் யாக்கோப்பு வயல்வெளியில் நின்று திரும்பி வரும்போது லேயா அவருக்கு எதிர்கொண்டு போய், நீர் என்னோடு தங்கியிருக்க வேண்டும், ஏனெனில் என் மகன் கொண்டு வந்த தூதாயும் கனிகளை ஈடாக கொடுத்து உம்மை நான் வாங்கி கொண்டேன் என்றார். அவர் அன்றிரவு அவரோடு கூடியிருந்தார். கடவுள் லேயாவுக்கு செவிசாய்த்தார். அவர் கருத்தாங்கி யாக்கோப்புக்கு 5ஆம் மகனை பெற்றெடுத்தார். நான் என் பணிப்பெண்ணை என் கணவருக்கு கொடுத்ததற்காக கடவுள் எனக்கு ஈடு செய்துள்ளார் என்று சொல்லி அவனுக்கு இசாக்கார் என்று பெயரிட்டார். மீண்டும் லேயா கருத்தாங்கி 6ஆம் மகனை பெற்றெடுத்தார். லேயா, கடவுள் எனக்கு ஒரு சிறந்த கொடை கொடுத்துள்ளார். இனிமேல் என் கணவர் என்னை பெருமையாக நடத்துவார், ஏனெனில் நான் அவருக்கு 6 புதல்வரை பெற்றெடுத்திருக்கிறேன் என்று கூறி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டார். பிறகு அவர் ஒரு பெண்மகளை பெற்று அவளுக்கு தீனா என்று பெயரிட்டார். பின்பு கடவுள் ராக்கேலை நினைவு கூர்ந்தார். அவர் அவருக்கு செவிசாய்த்து தாய்மை பேறு அருளினார். அவரும் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்து, கடவுள் என் இழிவை போக்கினார் என்றார். மேலும் அவர், ஆண்டவர் இன்னொரு மகனை எனக்கு சேர்த்து தருவாராக என்று கூறி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். ராக்கேல் யோசேப்பை பெற்றெடுத்த பின் யாக்கோப்பு லாபானை நோக்கி, என் சொந்த இடத்திற்கும் நாட்டிற்கும் திரும்பி போக என்னை அனுப்பி வைப்பீராக. என் மனைவியரையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தந்து என்னை போகவிடும். அவர்களுக்காக நான் உம்மிடம் வேலை செய்துள்ளேன். நான் உமக்கு செய்துள்ள வேலை இன்னதென்று உமக்கு தெரியும் என்றார். லாபான் அவரை நோக்கி, உமக்கு தடையேதும் இல்லையெனில் தயவு கூர்ந்து இங்கேயே தங்கிவிடும். உம்பொருட்டு ஆண்டவர் எனக்கு ஆசி வழங்கியிருக்கிறார் என்பதை குறிபார்த்து அறிந்து கொண்டேன். உமக்குரிய கூலியை குறிப்பிடும், நான் அதை கொடுத்து விடுகிறேன் என்றான். அதற்கு அவர், நான் உம்மிடம் எவ்வளவு வேலை செய்துள்ளேன் என்பதையும் உன் மந்தை என்னிடம் எப்படி இருந்தது என்பதையும் நீர் அறிவீர். நான் உம்மிடம் வருமுன் உனக்கிருந்தது கொஞ்சமே, இப்பொழுதோ மிகுதியாக பெருகிவிட்டது. நான் கால் வைக்கும் இடமெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்கியிருக்கிறார். என் குடும்பத்திற்காக நான் உழைப்பது எப்போது என்றார். அதற்கு லாபான், நான் உமக்கு என்ன தர வேண்டும் என யாக்கோப்பு, எனக்கு நீர் ஒன்றும் தர வேண்டியதில்லை. இந்த ஒன்றை மட்டும் நீ எனக்கு செய்தால் நான் தொடர்ந்து உன் மந்தையை மேய்த்து பாதுகாப்பேன். உன் மந்தைகளிடையே இன்று நான் செல்வேன். அவற்றினின்று கலப்பு நிறமோ புள்ளியோ உடைய செம்மறி ஆடுகளையும் கருப்பு நிறம் கொண்ட ஆட்டுக்குட்டிகள் அனைத்தையும் புள்ளியோ கலப்பு நிறமோ உடைய வெள்ளாடுகளையும் தனியாக பிரித்து கொள்வேன். இவை எனக்குரிய கூலியாக இருக்கட்டும். எனக்குரிய பங்கை சரிபார்க்க நீ வரும்போது என் நேர்மை எனக்கு சான்று பகர்வதாக. கலப்பு நிறமோ புள்ளியோ இல்லாத வெள்ளாட்டையோ கருப்பு நிறமற்ற ஆட்டுக்குட்டியையோ நீர் கண்டால் அது திருடப்பட்டதாக எனப்படும் என்றார். அதற்கு லாபான், நீ சொன்னபடியே ஆகட்டும் என்றான். ஆனால் அன்றே அவன் வரியோ புள்ளியோ உடைய வெள்ளாட்டு கிடாய்களையும் கலப்பு நிறமோ புள்ளியோ உடைய வெள்ளாடுகள் அனைத்தையும் வெள்ளை புள்ளி கொண்ட எல்லாவற்றையும் கருப்பாயிருந்த எல்லா ஆட்டுக்குட்டிகளையும் பிரித்து தம் புதல்வரிடம் ஒப்படைத்து தனக்கும் தன் மந்தைகளை மேய்த்து வந்த யாக்கோப்புக்கும் இடையில் 3 நாள் வழி தூரம் இருக்கும்படியும் செய்துவிட்டான். அது கண்ட யாக்கோப்பு புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் பசிய கொம்புகளை வெட்டி அவற்றின் இடையிடையே உள்தண்டின் வெள்ளை பகுதி தெரியுமாறு உரித்தார். மேலும் தம் மந்தைகள் தண்ணீர் குடிக்க வரும்போது ஆடுகள் அந்த வரியுள்ள கொம்புகளை எதிரில் கண்டு பொழிந்து சினைப்படும் பொருட்டு
நீர் தொட்டிகளில் அவற்றை அவர் போட்டு வைத்தார். பொழியும் நேரத்தில் அக்கொம்புகளை கண்டு பொழிந்த ஆடுகள் வரியோ கலப்பு நிறமோ புள்ளியோ உடைய குட்டிகளை ஈன்றன. மேலும் யாக்கோப்பு ஆட்டுக்குட்டிகளை பிரித்தெடுத்தார். லாபானின் மந்தைகளில் வரியோ கருப்பு நிறமோ உடைய ஆடுகளை நோக்கி மந்தையை நிற்கச் செய்தார். தமக்குரிய மந்தைகளை லாபானின் மந்தையோடு சேராமல் பிரித்து வைத்தார். மந்தையின் வலிமையுள்ள ஆடுகள் பொழியும் போது மந்தைக்கு எதிரே இருந்த நீர் தொட்டியில் அக்கொம்புகளை போட்டார். அக்கொம்புகளிடையே அவை பொழிந்தன. வலிமையற்ற ஆடுகள் முன் கொம்புகளை போடவில்லை. எனவே லாபானின் ஆடுகள் வலுவற்றவையாகவும் யாக்கோப்பின் ஆடுகள் வலுவுள்ளவையாகவும் ஆயின. இவ்வாறு யாக்கோப்பு பெரும் செல்வரானார். மந்தைகள், வேலைக்காரர், வேலைக்காரிகள், ஒட்டகங்கள், கழுதைகள் ஆகியவற்றை அவர் பெருமளவில் கொண்டிருந்தார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.